நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். இதனுடைய 591வது வீடியோ. 1 or 2 days என்னால் பேச முடியல, இந்த அரியத்துறை ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருந்ததுனால. நான் சனிக்கிழமையாக அங்கே வேலையை போயிட்டேன். சனி ஞாயிறு அங்கே ஸ்பெண்ட் பண்ணி நேற்று சாயந்தரம் வரும்போது ஒரு நல்ல சகுனமாக மழை கொட்டு கொட்டிடுது அங்கேயே கிளம்புறதுக்கு முன்னாடியே. ஸோ அது ஒரு நல்ல திருப்பு. கிட்டத்தட்ட ஒரு 30 years முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் நான் அம்பாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது மாதிரியாச்சு. கொளுத்துது காத்தால். கல்யாணம் முடிஞ்சு வெளியில் வரும்போது மழை கொட்ட கொட்டிடுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று இருந்தது எனக்கு. இது ஒன்று. அடுத்ததாக இந்த பூர்ணாபிஷேகம் நிகழ்வுகள் யாரோ எடுத்த வீடியோவை நான் ஒன்றும் செய்ய முடியல. அங்கே போய் எடுத்து போன சிலதெல்லாம் எங்கே ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தியோ கரெக்டாக எடுத்தேன். சில இதெல்லாம் கையில் வச்சு எடுக்கிற எப்படியா சாஞ்சு கிஞ்சி எடுக்கும்போது ஒரு இதுவாக இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு விட்டுக்கிறேன். என்ன முடிஞ்சதோ பண்ணியிருக்கா. இப்போ எனக்கு வீடியோஸ் இந்த சென்ஸு அவள் எனக்கு அனுப்பிச்சிருக்கா. நான் அதுக்கு இதில் இன்கார்பரேட் பண்ண தெரியல எனக்கு. நான் அதை காமிச்சு விட்ருவேன் உங்களுக்கு. இதில் முக்கியமான நிகழ்வு என்ன, இந்த சித்திரை மாதம் சுக்ல சப்தமின்றது மாதங்கியோட கல்யாண நாள். நல்லா கேட்டுங்க. எனக்கு பிடிச்ச தேவதை மாதங்கி. லலிதா பரமேஸ்வரின்னு சொன்னாலும் மாதங்கி மேலே தனி ஈடுபாடு உண்டு இருக்குது. அப்போ சொல்லும்போது அப்பா சொல்கிறா பூர்ணாபிஷேகத்துக்கு அந்த தேதியில் வச்சுக்கோ. சித்திரை மாதம் சுக்ல சப்தமி அரியத்துறையில் 5 ஃபங்க்ஷன் நடக்கிறது. இந்த வரமூர்த்தீஸ்வரி வழிபாட்டு குழு மூலமாக அரியத்துறை க்ஷேத்திரத்தில் 5 ஃபங்க்ஷன் பண்ணுறேன் பல வருஷங்களாக. சிவராத்திரி 37 வருஷமாக நடக்கிறது. நவராத்திரி கிட்டத்தட்ட 35 வருஷம் 36 வருஷம் நடக்கிறது ஃபஸ்ட் டே. அதே மாதிரி இந்த சித்திர மாத சுக்ல சப்தமி கல்யாணம் 30வது வருஷம் நடக்கிறது. அடுத்ததாக ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரம் இந்த குரு பூஜை, அதுவும் 25 வருஷமாக நடக்கிறது. கோவிலை கட்டி இது பண்ணி 2004 அது 21 வருஷம். பட் குரு பூஜை கோவில் இருக்கிற பிரம்ம மகரிஷி கோவில் கட்டுறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு. இது கார்த்திகை சோமவாரம், அதுவும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி கார்த்திகை சோமவாரம் 1, ரோம மகரிஷி குரு பூஜை ஆவணி சுவாதி 2, நவராத்திரி முதல் நாள் 3, சிவராத்திரி நாகாலம் 4, சித்திர மாதம் சுக்ர சப்தமி திருக்கல்யாணம் 5. இது என்னென்னா, நான் மதங்கரிஷி பற்றி ரொம்ப இஸ் டு கிவ் மோர் ரெஸ்பெக்டிங் என் மை மைண்ட் அண்ட் ஆல். அந்த மாதிரி இருக்கும்போது நேற்று திருத்தணியிலே அவளுக்கு சம்பந்தி அவள் திருப்பதியில் பெரிய பொண்ணு ஜெயந்தி இருந்தாள். அந்த சண்முகத்தோட பொண்ணு அவள் 2வது பொண்ணு. அவளோட பையன் பேர் கார்த்திகேயன் பேர். அவனோட மாமனார் திருத்தணி கோவில் ஒர்க் பண்ணுறார். அவர் வந்திருந்தார். அவர் நிறைய ஃபங்க்ஷனுக்கு வர இருப்பார். அரியத்துறைக்கு நல்ல சிவாச்சாரியா இருப்பார். பார்க்கறது குடி வீழ்ச்சிட்டு இருப்பார். நல்ல ருத்ராட்சம் கொண்டிருப்பார். அவருக்கு பேர குழந்தைகள்லாம் இருக்குது. குழந்தைகள்லாம் அப்படி ட்ரெயினப் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தை புஷ்பம்லாம் வைக்கிறது 4 வயசு குழந்தை. அம்மாரி பண்ணி போன சங்காபிஷேகம் போது பார்த்தேன். நான் அவர் தான் பண்ணார். அவர் சங்கல்பம் பண்ணும்போது என்கிட்ட கார்த்திகேயன் கொடுத்தாலும் பண்ணார். மந்திரம் சொல்லும்போது அம்பாளை கன்னிகா தானம் பண்ணுற மாதிரி என்னை வச்சு பண்ணார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எல்லாம் தாயார் தான் நினச்சிக்கிறார். ஏன்னா மரகத வழியை நான் பொண்ணாட்டம் நினச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரியே நடந்தது சங்கல்பம். அது ரொம்ப 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 நான் சந்தோஷப்படுறேன் அந்த இதில். ஏன்னா அப்பாவாட்டம் பல பாவங்கள் உண்டு. அதான் பெண்ணாக இருந்து ஆன காதல் நாச்சல் பண்ணுறது, பக்தி பண்ணுறது, தோழமையாக சுந்தர நாட்டம் பண்ணுறது, அந்த மாதிரி தாசனா பண்ணுறது மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பொண்ணாக அம்பாளை நடிச்சு பண்ணும்போது தனி இதுதான். இது இதில் இப்போ சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன். சில இதெல்லாம் ஆற்றுல எடுத்த ஃபோட்டோ, சில கோவில் எடுத்த ஃபோட்டோ அதுவும் காமிக்கிறேன். இப்போ என்னுடைய மருமான் ஹரிகரன் அவன் அமிச்சான் ஒரு 2-3 இது அமிச்சான், ஃபோட்டோவெல்லாம் அமிச்சான். ஃபஸ்ட்டு எனக்கு பூர்ணாபிஷேகம் பண்ணி என்ன நாமகரணம் வச்சாருன்னா, எனக்கு நம்ம இஷ்டம் கிடையாது. அன்றைக்கி உண்டான தீதிவார நட்சத்திரம் யோகங்கரண பஞ்சாங்கத்தை பார்த்து ப்ளஸ் அந்த கடிகைன்னு சொல்கிறா அதெல்லாம் பார்த்து அது என்ன எழுத்து வருதோ வச்சு என்ன பண்ணுறா. பிரஜானந்தநாதர்னு பெயர் வச்சுருக்கா. பிரஜானானந்தநாதர்
பிரக்ஞானானந்தநாதர் வச்சுருக்கேன். என்னுடைய சிஷ்யர்கள்லாம் எடுத்துக்கலாம் அந்த இதை. ஏன்னா அதில் ஒரு சின்ன மாற்றம் வரும். இது வரைக்கும் சம்பகாம்பான்றது நான் குருமாதா வச்சு எனக்கு குரு அவள். என்னுடைய சிஷ்யர்களாக வச்சுப்பேன். பிரக்ஞானந்தா ஃபஸ்ட்டு வந்துடும், குரு அஸ்ரீ குருக்கு. அடுத்த லெவலுக்கு வரும்போது பரமகுருக்கு வரும்போது இவா வந்துடுவா சம்பகாம்பா. பரமேஸ்வரி குரு வரும்போது பாலானந்தநாதர் வந்துடும். இப்போ நான் சொல்லும்போது எப்படி சொல்லுவேன், சம்பகாம்பா, ஸ்ரீகுரு அசோகுரு, அடுத்து பாலானந்தநாதர், பரமகுரு, பரமேஸ்வரி குரு சிதானந்தநாதர். 4th ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, பராபர குருண்டு, அது குஹானந்தநாதர். எனக்கு உங்களுக்கு சிதானந்தநாதர் வந்துடும். சிஷ்யர்களாக இருக்க வாழ்க்கெல்லாம் யார் என்ன குருவாக ஏற்றுட்டாலோ அவளுக்கு நான் சொல்கிறேன். அது மற்றவா சொல்லணும் அவசியம் இல்லை. குரு பரம்பராவில் இணைஞ்சு என்னைய குரு பாதுகா எடுத்துட்டவாளுக்கு இதை பண்ணணும். ஸோ குரு பாதுகாவில் இந்த 3 ஸ்லோகம்தான் இருக்கும். ஸோ அதை மாற்றி அதை வெளியிட்டுருவா. இந்த ஆஷா நெதர்லாண்ட்ஸ்க்கு இப்போ தான் அமைச்சிருக்கேன் நான். அது 1 or 2 டேஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவா. அதை வெப்சைட்டில் வந்தோடனே பார்த்துக்குவோம். அதை அடுத்ததாக இப்போ பூர்ணாபிஷேகம் பார்க்க போகிறேன். இவர் பிரவீன் சந்திரமொழின்ட்டு கும்பகோணத்தை பெரிய வேதபத்தவர். பல இதெல்லாம் சங்கர மடத்தோட ரிலேட்டடவர். சிங்கேரி மடத்துக்கு போயிட்டு வருவார். இதெல்லாம் பெங்களூரில் பெரிய துர்கா பரமேஸ்வர் கோவிலுக்கு அவர் இது பண்ணுற காளி கோவில், துர்கா பரமேஸ்வர் கோவில், சண்டி ஒன்று நிறைய பண்ணுவார். 6 கோடி நவாஷீரி பண்ணினவர் அவர். பிரம்மச்சாரி தான், ரொம்ப தேஜஸ்வியாக இருக்கார். நிறைய அழகாக சொல்லி கொடுத்தார். பண்ணி பூர்வாங்கள்லாம் சனிக்கிழமையாக ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. ஞாயிற்றுக்கிழமை 10-10:30 மணிக்கு மேலே ஆயிடுது காலையில். இந்த பூர்ணாபிஷேக நிகழ்வு அது இது மெயின் கிளைமேக்ஸ். அது தலையில் மகாமேர், என் தலைமையில் மகாமேர் வச்சு அதுக்கேட்டு சந்தனம் இது பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தார். அதுக்கு அபிஷேகம் பண்ணுறார். இதெல்லாம் வெவ்வேறு ஃபோட்டோஸ் எடுத்தது. ஃபோட்டோஸ் நமக்கு அந்த இடத்துல எடுத்தது. இது பெயர் முடிச்சுட்டு
புது வஸ்திரம் கட்டு இந்த உட்காந்துருக்கும்போது அவர் பேர் வைக்கிறார். அப்போ சோடச மந்திரம் சொல்லிவிட்டு பேர் வச்சார். இது அடுத்ததாக இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி. கல்யாணம் வந்து இதில் பேர் என்ன வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. 290வது வீடியோ, 289 வீடியோ, 290 2 வீடியோ இருக்குது அதில். ப்ளஸ் ஸ்ரீவித்யா ஹோமம் இருக்குது. அதெல்லாம் ஆல்ரெடி காமிச்சாச்சு. இப்போ வந்து இந்த வீடியோவில் கவரேஜ் என்னென்னா பிரஜானந்தநாதர் அந்த பெயர் சூட்டும் பொழுது அதை சொல்லலை எதுலேயுமே. நான் இப்போ நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ என்னுடைய சிஷ்யாளாக இருக்கிறவ குருவாக எடுத்துக்கிறவ வந்து அந்த அந்த பெயர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. குருபாதுகாடி மிருக்கை முதிரிச்சு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அதை சொல்லணும்னு சொல்லியிருக்கு. ஸோ குருபாதுகா சொல்லிட்டு தான் காலையில் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும் நம்ம. ஸோ சௌகுரு பிரஜானந்தநாதா, அடுத்து வந்து பரமகுரு வந்து சம்பகாம்பா, பரமேஸ்வரி குரு வந்து இவர் பாலானந்தநாதன் முடியும். என்னுடைய சிஷ்யர்கள்லாம் இதை மெயினாக வந்து சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்கிறேன். அதர்ஸ் கேன் சி தி குரு பாதுகாப்பு பண்ணுறவா மட்டும்தான் இதை சிஷ்யர்களாக இருந்து சொல்கிறவாக இதை வந்து நோட் பண்ணிக்கணும் வேண்டுகிறேன். அடுத்ததாக அம்பாளுடைய இதில் என்ன முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த இது திருக்கல்யாண படத்தை பார்த்தாலும் தெரியும். அதில் வந்து அம்பாள் காட்டின பட்டுப்புடவை வந்து 8000 ரூபாய்க்கு மேலே. அது ஈஸ்வரனுக்கு வேஷ்டி 9000. இந்த 17,000 18,000 செலவழித்து ஆஷா நெதர்லாண்ட்ஸ் அவள் தான் பண்ணாள். அதே மாதிரி வைஷ்ணவி மதுசூதன்றவர் மூல விக்கிரத்து கட்டின இது 9,000 புடவை. அது வந்து கல்யாணி காட்டின புடவையும் அகலக்கார பார்டரை போட்டு மயில்கண் வேஷ்டியும் ஈஸ்வரனுக்கும் வாங்கி கொடுத்துருந்தா. அது வந்து மூலவருக்கு அபிஷேகம் ஆகி காலையில் சாத்திட்டா, மாலையெல்லாம் சாத்தியாச்சு. அது நடந்தது. இதை மெயின் காண்டு பிகாஸ் சேஞ்சவாள் சொல்ல. அதே மாதிரி நாதன் என்னுடைய இந்த யூடியூப் மூலமாக தெரிய வந்தவர் அன்பர் சிஷ்யன் நினச்சிக்கிறேன். ஸோ அவர் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்கார். முத்தேசன் நிறைய மந்திரங்கள்லாம் கற்றுட்டுருக்கார் அவர். ஸோ அவள் குரு பர்மிஷனில் நான் இவரோட ஜாயின் பண்ண தாராளம் பண்ணிக்கோன்ட்டாள். அவர் வாங்கி கொடு கங்கோத்திரியில் ஒரு 5 லிட்டர் கேன் இது கோமுக்குன்ற கங்கா தண்ணி அமைச்சிருந்தார். ஸோ அது அவர் வாங்கி கொடுத்த சந்திர பவுடர் நிறைய திங்ஸு, அச்சு வெள்ளம் 10 கிலோ வாங்கி கொடுத்துருந்தார். அதே மாதிரி ஒவ்வொரு சாமான்கள் அவர் நிறைய நெய்யெல்லாம் அமைச்சிருந்தார். ஹோமத்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2 கிலோவுக்கு மேலே ஆச்சு. ஸோ எல்லாமே அது நாதனுடைய இது. அந்த மெட்டீரியல் எங்கே யூஸ் பண்ண பார்த்தா கடைசியில் இதுக்கு யூஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நிறைவாக இருக்கும். அதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ண. அது மாதிரி அது கொடுமுடி ஷீலா அவள் வந்து அவள் ஹஸ்பண்டோடையே வந்தாள். அவள் நிறைய சர்வீஸ் பண்ணா. வந்து கோவில்லையும் பண்ணால், ஆற்றுலையும் கிரகத்துலேயும் பண்ணால். ஆல் த வே ஃப்ரம் ஈரோட்டுக்கு வந்து திருப்பி அங்கே ட்ரெயின் ஏறி வந்து வந்தா. ஃப்ரைடே அன்றைக்கே வந்துட்டாங்க. ஸோ அவள் அந்த பெண்மணியும் நிறையா செஞ்சுருக்கா. அதாவது தன்னுடைய இப்போ இருக்கிற ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனில் நிறையாவே பண்ணியிருக்கா அவள் சொல்லணும். அடுத்ததாக கார்த்திக் குமார்னு இருக்கான் விருகம்பாக்கத்தில். அவன் வந்து எப்பயுமே மானிட்ரி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். இப்போ நிறைய புஷ்பங்களுக்கு கூட இதெல்லாம் வாங்கியிருந்தான். வேஷ்டி எல்லாமே வாங்கியிருந்தான். அதே மாதிரி ஆடிட்டர் விவேஷ் சரபேஸ்வரன் அவர் எப்பயுமே என்னுடைய இறை தொண்டுக்கு பக்கபலமாக இருப்பார். அவர் வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் இங்கே இதில் முக்கியமாக வந்து இந்த சிகப்பு வஸ்திரம் கட்டிட்டு ஒருத்தர் தாடி வச்சுருக்கார். அவர் வந்து அருப்புக்கோட்டை கிருஷ்ணன் பேர். அவர் வந்து லலிதா பரமேஸ்வருக்கு பாலாம்பிகை ஆரம்பித்து வாராகி மாத்தங்கி இப்போ லலிதையே வைக்க போகிறார்.
கருங்கல் கோவில் பெருசாக கட்டியிருக்கேன். அவன் 2 பையன், அரவிந்த் பையன், நாகார்ஜுனா பையன், 2 குழந்தையோட பசங்க குழந்தை கட்டுறது 2. சின்ன பையனுக்கு வந்து பிரம்மதேசெலாம் பூர்ணம் போட்டிருக்கா. பெரிய பையனுக்கு ஆல்ரெடியாக இருக்குது. நல்ல மந்திரங்கள்லாம் அழகாக சொல்கிறா. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவள்லாம் வருவான் எனக்கு தெரியாது. அவள்லாம் வந்திருந்தா. நிறைய உள்ளூர் ஜனங்கள் நமக்கு வேண்டியப்பட்டவா எல்லாருமே இருக்காள். பல வருஷங்களில் இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறவா இருக்கா. நம்ம வெங்கட்ராமையரும் பாவம் 79 வயசில் அதெல்லாம் முடியவே இல்லை. இருந்தாலும் வந்து ஓடி ஆடி சேரில் அடுத்து பிடிச்சாலும் வேணாமாம்மா உங்கள் ஜாப் இல்லைன்னு கேட்க மாட்டேன்றார். அவன் பெரிய வேத வித்தவர், வேத பாடசாலை நடத்தினவர், நமக்காக ஹெல்ப் பண்ணார். நான் வீடு தான் கொடுத்துருக்கேன், மிச்சம்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவர் தான். வீடு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் அவருக்கு. பட் தோட்டம் இதெல்லாம் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் வரா மாதிரி பண்ணி வச்சுருக்கார் அவர். அதே மாதிரி முக்கியமான மனுஷால் சொல்லும்போது பிஷப்பத்தின்னு ஒருத்தருக்கார், திருப்பாலை வனத்து குருக்கள். அவர் கங்காதர சிவாச்சாரியோடைய பேரப்பையன் சுவாமிநாத சிவாச்சாரியோட ஸ்வீகார புத்திரன். ஸோ அவர் வந்திருந்தார். அங்கே தான் பாஷா பூபாச்சனை ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ஏற்பாடு பண்ணுறேன் மாமான்ட்டார். அவர் வந்து முதல்ல எனக்கு வந்து சனிக்கிழமையே வந்துட்டார். ஞாயிற்றுக்கிழமை 60ஆம் கல்யாணம் 2 இருக்குமாம்மா கோவிலில், சண்டே அன்றைக்கி வரமாட்டேன்னார். அதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வந்தார். ரொம்ப சந்தோஷமானது. அவர் கொடுத்த வேஷ்டியை தான் ஃபஸ்ட்டு வந்து சனிக்கிழமை சாயந்தரமே நான் கட்டிட்டேன். குளிச்சிருந்து வேஷ்டி கட்டணும் வாங்குவார். அப்போ யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கண்மணியும் திருவேற்காட்டில் பருத்திப்பட்டில் எங்கே இருக்கா. அவருக்கு வந்து அம்பாளுக்கு மெட்டி கொலுசு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தா. இதுக்கு ஸ்ரீவித்யா ஹோமத்துக்கு பண்ணி அதில் வேஷ்டியெல்லாம் கூட அமைச்சிருந்தா எனக்கு. ஸோ அந்த வேஷ்டியை அபிஷேகம் ஆகும்போது கட்டிட்டேன். அது இப்போ வந்து வைஷ்ணவி மசூதன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்கா. அவள் தான் மூலவருக்கெல்லாம் அமிச்சா. அதில் எனக்கு 2 வேஷ்டி வேறு அமிச்சிருந்தா தனியாக. ஸோ அந்த வேஷ்டியை வந்து இது கட்டிட்டேன் நான். அது பூர்ணாபிஷேகம் ஆன பிறகு புது வஸ்திரம் கட்டிக்கணும் இல்லையா, அப்போ அதை கட்டின்னு வந்தேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கா பாவம். சில ஞாபகத்துக்கு வரமாட்டேன்றது. பட் எல்லோரும் யார் யார் வந்தாலும் ராமநாதன் ஒருத்தர் வந்தார். அவர் வந்து ஏஜ் பர்சன், ஆல் த வே இதை பார்க்கணும்னு சொல்லி வந்து ஷாப்பிடாக போயிட்டார். மத்தியானம் லேட்டாக எடுத்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு பழகி போயிட்டார். மார்னிங் டிஃபன் தான் சாப்பிட்டார். இந்த மாதிரி பல பேருக்கு இருக்குது. அதில் அந்த குறை தான் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாள் சில பேருக்கு. இந்த எல்லாமே பட் கொஞ்சம் மேட்டர் ஆஃப் 10 or 15 minutes கேப் இருந்தது. முக்கியமாக வந்து பெரிய மாமா மாமி அவளையும் ஃபோட்டோ எடுத்தேன் நான். அவளுக்கு இதெல்லாம் சாத்தி வஸ்திரங்கள்லாம் சாத்தி அவளுக்கு ஃபோட்டோ எடுத்தேன். அது அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கி தான் எனக்கு பெரிய சந்தோஷம். அது குருகுலத்தில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணா. நல்லபடியாக நடந்தது. கோவில் ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பாக நடந்தது. நாதஸ்வரமாக வச்சுருந்தேன். அந்த உள்ளூர் வாத்தியக்காரன் கணேஷ் பேராவா புள்ள பசங்கள்லாம் வாசித்தா. நல்லா இருந்தது. இது மாதிரி அரியத்துறை ஃபங்க்ஷன், ஆத்தூர் ஃபங்க்ஷனுக்கும் பூர்ணாபிஷத்துக்கும் வாசித்தேன். கோவில் வந்து திருக்கல்யாணத்துக்கும் வாசித்தாங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்து அந்த நிறைவுக்கு ஏற்ற மாதிரி மழை பெஞ்சுது. அது மாதிரி அது அருள்மழையை சொல்லுவாள். அது தூர்றது பட் அது பூமி குளிர்ந்தது நேற்று. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். இந்த மெயினாக இந்த டாபிக் பேச ஆரம்பிச்சது இந்த புது நேம் கொடுத்தா இல்லையா, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் மை வியூவர்ஸ். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.